என் அன்பு பிள்ளையே, வாழ்க்கையில் வெற்றி பெற்றே தீருவேன் என்றிருக்கும் நீ ஏன் அடிக்கடி நம்பிக்கை இல்லாமல் உன் கடமைகளில் இருந்து பின்வாங்குகின்றாய்? மனம் தளராதே. வாழ்வில் பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். அதற்காக எந்த காரியத்தையும் தள்ளி போடாதே. தொடர்ந்து தோல்விகளை சந்திக்கின்றோமே என்று வருந்தாதே. விளை நிலமாகினும் அதை உழுதால்தான் பயிரிட முடியும். அதேபோல் வாழ்வில் தடைகளை எதிர்கொண்டால்தான் வெற்றி பெற இயலும். எதை கண்டும் அஞ்சாமல் நம்பிக்கையோடு முயற்சி செய்து கொண்டே இரு. உன்னுடைய துன்பங்கள் எல்லாம் சேர்ந்து உன்னை பல இடங்களில் விரக்தியின் வெளிப்பாடாய் கோபப்பட வைக்கின்றது. அது உனக்கு நல்லதல்ல குழந்தையே. கோபம் ஒருவரை வாழ வைக்க வேண்டுமே தவிர வீழ்த்தி புண்படுத்தக் கூடாது. எனக்கு எதிராக தவறு நடக்கும் போது எப்படி கோபப்படாமல் இருப்பது என்று நீ என்னை பார்த்து கேட்பது புரிகின்றது குழந்தையே. கோபம் நல்லதே. அதை இடம் பொருள் உணர்ந்து வெளிப்படுத்த வேண்டும். கோபம் நெருப்பு போன்றது. நெருப்பு விளக்கேற்றவும் உதவும், அதே சமயம் வீட்டை எரிக்கவும் செய்யும். எனவே கோபப்படுவதற்கு முன் ஒரு நிமிடம் நிதானமாக நன்கு யோசித்து செயல்படு. அவசரப்பட்டு வார்த்தைகளை கொட்டிவிடாதே. உன்னை நேசிக்கும் உள்ளங்கள் மீது என்றும் கோபத்தை காட்டாதே. ஒன்றை புரிந்து கொள் குழந்தையே. வாழ்வில் சாதிக்க, வெற்றி பெற நம்பிக்கையும் ஊக்கமும் தான் அவசியம். அது இருந்தால் கல்வி அறிவோ பொருளாதாரமோ இல்லாதவனும் கூட முன்னேறுவதும் வெற்றி பெறுவதும் உறுதி. நீ எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரம் சிறப்புமாய் மகிழ்ச்சியாக வாழ்வாய். கவலைப்படாதே. உன் சாயப்பா உன்னோடு தான் இருக்கின்றேன். எத்தனை சோதனைகள் வந்தாலும் இதுவும் கடந்து போகும் என நினைத்து என்னை மனதில் வை. மற்றதை நான் பார்த்துக் கொள்கின்றேன். கலங்காதே தங்கமே. இனி உன் வாழ்க்கையில் எல்லாமே வெற்றித்தான். மகிழ்ச்சியாக நீ இருப்பா. உனக்கு துணையாக உன் சாயப்பா நான் இருக்கின்றேன். யாரும் உனக்கு கெடுதல் செய்ய நான் அனுமதிக்க மாட்டேன். எதிர்மறை எண்ணங்கள் கொண்ட எவரும் உன்னிடம் நெருங்க விட மாட்டேன். பயம் தெளிய என்னை நினைத்துக்கொள். நீ விரைவில் உனக்கேற்பட்ட அற்புதங்களை மற்றவர்களுக்கு சொல்லி உத்வேகம் நிறைந்த உங்களின் வெற்றியை பார்க்கும் பலருக்கு புதிய நம்பிக்கையை கொடுப்பீர்கள். அன்பு குழந்தையே, இழந்த இடத்தை பிடித்து விடலாம். ஆனால் இழந்த காலத்தை ஒருபோதும் பிடிக்க இயலாது. புதுசு வந்தால் பழசுக்கு மரியாதை இருக்காது. அது உறவாக இருந்தாலும் சரி, பொருளாக இருந்தாலும் சரி. மழைத்துளியில் எறும்பு மூழ்கினாலும், கடலில் கப்பல் மூழ்கினாலும் இழப்பு இழப்புத்தான். அவரவர் இடத்தில் அவரவர் துயரம் பெரியதுதான். வார்த்தைகளை வைத்து யாரிடமும் விளையாட்டு காட்டாதீர்கள். துரோகம் கத்தியை போன்றது. பிறரை குத்தும் போது சுகமாகத்தான் இருக்கும். ஆனால் தன்னை யாராவது குத்தும் போதுதான் கொடூரமாக வலிக்கும். உன்னை கொல்லும் ஓர் ஆயுதம் உன் கோபம். உலகத்தையே வெல்லும் ஓர் ஆயுதம் உன் மௌனம். யாரைப் போலவும் வாழாதே. இதுதான் நான், இதுவே என் இயல்பு என்று வாழ்ந்து காட்டு. நீ நீயாக இரு. சிலரிடம் சில விஷயங்களை புரிய வைக்க கஷ்டப்படுவதை விட சிரித்துவிட்டு கடந்து செல்வதே சிறந்தது குழந்தையே. போகும் பாதை தவறென்று தெரிந்தும் அதில் நீ தொடர்ந்து பயணித்தால் பல தொல்லைகளை வாழ்வில் சந்திக்க நேரிடும். வாழ்க்கை யாரையும் தோற்க விடுவதில்லை. ஒன்று நமக்கு ஏதாவது கற்றுக் கொடுக்கின்றது. இல்லையென்றால் அனுபவத்தை பெற்றுக் கொடுக்கின்றது. வந்தால் ஏற்றுக்கொள், போனால் விட்டுவிடு. ஏனெனில் இந்த உலகில் எதுவுமே நிரந்தரமில்லை குழந்தையே. நீ பயணிக்கும் வழியில் என் துணை உனக்கு நிச்சயம் இருக்கும். உன் வேண்டுதல்கள் எல்லாம் பலிக்கும். நான் துணை நிற்பேன். தேடி போகும் அன்புக்கும் தேடி வரும் அன்புக்கும் சிறு வித்தியாசம்தான். தேடி போகும் அன்பு நேரம் கிடைக்கும் போது மட்டும் பேசும். ஆனால் நம்மை தேடி வரும் அன்பு நேர காலம் தெரியாமல் பேசும். இதுதான் உண்மையான அன்பு. ஒரு நிமிடம் உன் கவலைகளுக்கு நீ இடம் கொடுத்தால் ஒவ்வொரு நிமிடமும் உன் மகிழ்ச்சியை நீ இழப்பா. உன் வாழ்வில் எதை இழந்தாலும் துணிச்சலோடு போராடு. யாரை பற்றி நீ நிறைய சிந்திக்கின்றாயோ அவர்களால் நீ அதிகம் பாதிக்கப்பட்டிருக்கின்றாய். அன்பெனும் ஆயுதத்தால். தட்டி பறிப்பவன் வாழ்ந்ததும் இல்லை, விட்டு கொடுப்பவன் வீழ்ந்ததும் இல்லை. விரும்பியது தகரம் வென்றார். அருகில் வைரமே இருந்தாலும் மனம் ஏற்காது குழந்தையே. சிலர் சொல்லும் பொய்களை நாம் சகித்துக் கொண்டால் மீண்டும் மீண்டும் நம்மை முட்டாளாக்கவே முயற்சி செய்வார்கள். மன உளைச்சலுக்கு முடிந்தவரை நீ மௌனத்தால் தேர்வெழுது.
நிம்மதி என்னும் பரிசு நிச்சயம் உனக்கு கிடைக்கும். கிடைத்து விட்டதே என்று அலட்சியம் செய்யாதே. போய்விட்டதே என்று புலம்ப செய்துவிடும் காலம். வளைந்து நெளிந்து சென்றால்தான் செல்ல வேண்டிய இடத்திற்கு செல்ல முடியும். பாதையிலும் சரி, வாழ்க்கையிலும் சரி, இன்பத்திலும் துன்பத்திலும் நாம் நினைவில் கொள்ள வேண்டியது ஒன்றே ஒன்று மட்டும்தான். எந்த நிமிடம் நிரந்தரமில்லை, இதுவும் கடந்து போகும் என்பதை. விடியும் ஒவ்வொரு பொழுதையும் சாதாரண நாளாக நினைக்காமல் நம் இலக்கை அடைய இறைவன் இன்னும் ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கின்றார் என்பதை மட்டும் நினைவில் கொள்ளுங்கள். நாம் செய்த புண்ணியமும் தர்மமும் நமக்கு இடம் தெரியாத இடத்தில், இக்கட்டான சூழ்நிலையில் ஏதோ ஒரு ரூபத்தில் நம்மை காப்பாற்றும். அனைவரிடமும் அன்பாக பேசு. நீ வருத்தப்படுவதா? எதுவுமே மாறாது குழந்தையே. நம்பிக்கையோடு கம்பீரமாக உன் குறிக்கோளை நோக்கி செல். நீ அதை அடைய நான் துணை இருப்பேன். இது என் சத்திய வாக்கு. நான் உன் முன்னேதான் சென்று கொண்டிருக்கின்றேன். என்னை பின்தொடர்ந்து வா. நல்ல வழியை நான் உனக்கு காட்டுகின்றேன். கலங்காதே. உன்னை அலட்சியமாக நினைப்பவர்களை விட்டு துணிந்து விலகு. உன்னை பொக்கிஷமாக நினைப்பவர்கள் இருப்பார்கள். அவர்களுடன் இணைந்து பயணத்தை தொடங்கு. வாழ்க்கை நலம் பெறும். நீ செய்த செயல்கள் ஒவ்வொன்றும் உன் நிழல் போல உன்னை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். அது நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி. கூடிய சபையில் உன்னை குறை கூர்ந்தாலும் கவலை கொள்ளாதே. கோடி கற்களுக்கு மத்தியில் இருந்தாலும் வைரக்கல் என்று மங்கி விடுவதில்லை குழந்தையே. அளவுக்கு மீறி ஆடுபவர்களை காலம் உரிய நேரத்தில் கட்டாயம் திருத்தும். வாழ்க்கை என்னவென்று வலிகளால் உணர்த்தும். முயற்சியை மட்டும் கைவிடாதே. நீ அதிசயத்தை அனுபவிக்கக்கூடிய தருணம் இதுவாக கூட இருக்கலாம். திறமை என்பது என்னால் உனக்கு கொடுக்கப்பட்டது. எனவே அதை அடக்கத்துடன் வைத்திரு. புகழ் என்பது மனிதரால் கொடுக்கப்பட்டது. அதற்கு எப்போதும் நன்றியுடன் இரு. அகம்பாவம் என்பது உனக்கு நீயே கொடுத்து கொண்டது. எச்சரிக்கையுடன் இரு. என் தங்கமே, தங்கள் கனவுகளை தியாகம் செய்பவர்களையும் உங்கள் வெற்றிக்காக காத்திருப்பவர்களையும் ஒருபோதும் காயப்படுத்தாதீர்கள். அது கடவுளை பிரியப்படுத்தாது. உங்கள் கடந்த பிறவியின் நல்ல கர்மாவின் காரணமாக நீங்கள் அதிர்ஷ்டசாலியாக இருக்கின்றீர்கள். அதனால்தான் ஒவ்வொரு நபரும் உங்களிடம் உள்ள நபரை அல்லது நபர்களை பெறாமல் போகலாம். அதனால் நீங்கள் அந்த நபரிடம் இருந்து என்னுடைய பல ஆசீர்வாதங்களை பெற்றுள்ளீர்கள். கர்மாவை நினைத்து பாருங்கள். ஏனென்றால் கர்மா உங்களை விட்டு விலகாது. உங்கள் கடந்த பிறவியின் கர்மாவின் தடைகளால் நீங்கள் அவதிப்படுகின்றீர்கள். இந்த பிறவியில் நல்ல செயல்களை செய்யுங்கள். முக்தி கிடைக்கும். கர்மாவும் உங்களை விட்டு விலகி போகும். வேதனைகளும் சோதனைகளும் நமக்கு வருவதே மனிதர்களை நாம் அடையாளம் காணத்தான். என் தங்கமே, நிதானத்துடன் பொறுமையும் கொண்டிருந்தால் உனது துன்பத்தை சுலபமாக கடந்து செல்வார். நம்பிக்கைக்குள் துணையாக நான் இருக்கின்றேன். எந்த தடவையும் அதைத்தான் சொல்லப் போகின்றேன். 4 பேர் குறை சொன்னால் உன்னிடம் குறை இருக்கின்றதென்று அர்த்தம் இல்லை. அந்த 4 பேருக்கு வேறு வேலை இல்லை என்று தான் அர்த்தம். உன் வேலையும் உன் திறமை மீதும் உனக்கு நம்பிக்கை இருந்தால் போதும். எனக்கு தெரியும் எதெல்லாம் எப்போது நடக்கும் என்று. அடுத்தவன் வார்த்தைக்கெல்லாம் புலம்பிக் கொண்டிருக்காதே குழந்தையே. நான் உனக்கு துணையாக இருக்கின்றேன். எதற்காக கலங்கி நிற்கின்றா? அறிவு என்னமோ எல்லோருக்கும் பொதுத்தான். ஆனால் அதை எப்படி பயன்படுத்துகின்றாய் என்பதே பலனாக கிடைக்கின்றது. உன் அறிவு அடுத்தவர்களுக்கு உதவும் போது அது அறிவியலாகின்றது. அது உனக்கு மட்டுமே உதவும் போது ஆணவமாகின்றது. உன் அறிவால் உன்னை தேடும் போது அது ஆன்மீகமாகின்றது. சிறந்த செயல்களே சிறப்பான பலன்களை பெற்றுத் தருகின்றன. வாய் திறந்து கேட்டுவிட்டு எனக்கு தகுதி இல்லையோ என குழம்பாதே. தகுதி இருப்பதால் தான் கேட்கவே வைத்தேன். தப்பாமல் தருவேன். தெளிவாயிரு. துணையாக நான் இருக்கின்றேன். உனக்கான ஒன்று நிராகரிக்கப்படுகின்றது என்றால் வருத்தமடையாதே. அதை விட மேலான ஒன்றை உனக்கு நான் கொடுப்பதற்கான ஏற்பாடுகளை மேற்கொண்டிருக்கின்றேன் என்று நம்பு. வாழ்க்கையை இன்று தான் புதிதாக ஆரம்பித்ததாக எண்ணி என் துணையோடு தைரியமாக மீண்டும் களத்தில் இறங்கு. எப்போது வருகின்ற முன்னேற்றத்தை யாரும் தடுக்க முடியாது குழந்தையே. உன்னிடமிருந்து ஒன்று எடுக்கப்பட்டால் அது 10ஆக பெருகி உன்னிடமே திரும்ப வரும். உனக்கான புது தொடக்கம், புது வாழ்வு இன்று முதல் ஆரம்பமாகின்றது. துன்பம் வரும்போது
அதை நினைத்து புலம்பாதே. உனக்கு யார் யார் எப்படி எனக் காட்டவே இந்த துன்பத்தை எல்லாம் தந்தேன். இதில் 3 பேரை நிச்சயம் மறக்காதே. உன் துன்பத்தில் உதவியவன், துன்பத்தின் போது உன்னை கைவிட்டவன், துன்பத்தை உனக்கு உண்டாக்கியவன். இனி வரும் நல்ல நாளில் இது நிச்சயம் உனக்கு உதவும். பயப்படாதே. உன் சாயப்பா நான் உன்னோடு தான் இருக்கின்றேன். எப்போது எங்கே நீ என்னை நினைத்தாலும் நான் உன்னோடு இருப்பேன். உன் விதியை என்னால் மட்டுமே மாற்ற முடியும். நீ உன் வாழ்க்கையை என் பாதத்தில் சமர்ப்பித்து விடு. அனைத்தையும் நான் தாங்குகின்றேன். அனைத்து கர்மாக்களையும் நான் அடியோடு அழிக்கின்றேன். நீ என் பூஜையில் மட்டும் கவனமாக இரு. உனது கர்ம வினைகள் விரைவில் முடியப் போகின்றது. நீ பட்ட கஷ்டங்கள், துயரங்கள் அனைத்திற்கும் தீர்வு கிடைக்கப் போகின்றது. உனது இனிமையான நாட்களை துவங்க தயாராக இரு. இனி அனைத்தும் சுகமாக நடக்கும் குழந்தையே. உனது எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறப் போகின்றது. உன் வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேறப் போகின்றது. யாரும் இல்லையே, எல்லாம் தவறாக நடக்கின்றதே, என்ன செய்வது என்று நினைக்காதே. உன் சாயப்பா நான் இருக்கின்றேன். அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன். நீ முடிவு என்று சொன்னதையும் தொடக்கம் என நான் ஆரம்பித்து வைப்பேன். இனி உன் வாழ்க்கையில் இன்னொரு பாதி கோலாகலமாக இருக்கப் போகின்றது. கலங்காதே. உன்னை வெறுப்பவரை எண்ணி கலங்காதே. வெறுப்பு அன்பாக மாறும் காலம் வரும். உன் அப்பா நான் இருக்கின்றேன். கலங்கி நிற்காதே குழந்தையே. நீ எப்போது நான் தான் கதி என்று என்னிடம் சரணடைந்தாயோ அந்த நொடியில் இருந்து நீ என் பிடியில் இருக்கின்றாய் என்பதை மறந்துவிட்டு தேவையில்லாத விஷயங்களை பற்றி யோசித்துக் கொண்டிருக்கின்றா. அனைத்தும் என் அனுமதியுடன் தான் நடக்கின்றது. கலங்காதே. என் வைரமே, உன் வாழ்வில் எத்தனை சோதனைகளை நீ அனுபவிக்கின்றாய் என்று எனக்கு தெரியாதா என்ன? சொல்ல வார்த்தைகள் இல்லாத அளவிற்கு பிரச்சனைகள். கலங்காதே. பிரச்சனைகள் அனைத்தும் உன்னை விட்டு விலகிவிடும். அனைத்தும் மாறப்போகின்றது. உனது வாழ்க்கை முறைகளை நான் மாற்றப் போகின்றேன். உன்னை உயர்த்தும் பணி என்னுடையது. கடவுள் கவலையில்லாத வாழ்க்கையை யாருக்கும் தருவதில்லை குழந்தையே. ஆனால் கவலையை தாங்கும் மன வலிமையை கேட்டால் நிச்சயம் தருவார். சுமைகளை கண்டு துவண்டு விடாதே. இந்த உலகத்தையே சுமக்கும் பூமியை உன் காலடியில் தான் என்பதை மறந்து போகாதே. உன் துன்பங்கள் யாவும் முடியும் நேரம் வந்துவிட்டது. இனி உனக்கு வசந்த காலமே. உன் கஷ்டங்கள் அனைத்தும் முடிந்தது. இன்று முதல் உன் வேண்டுதல்கள் எல்லாம் ஒவ்வொன்றாக நிறைவேறும். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு குழந்தையே. நீ என்னிடம் நீண்ட நாட்களாக கேட்டுக்கொண்டிருந்த ஒரு விஷயத்தை கூடிய விரைவில் நடத்தி தரப்போகின்றேன். அதற்கு நீயும் தயாராக இரு. அனைத்தையும் உனக்கு கொடுப்பதற்கு நான் வந்து கொண்டிருக்கின்றேன். எனது வருகைக்காக காத்து கொண்டிரு தங்கமே. எனக்கு இந்த வாழ்க்கையே பிடிக்கவில்லை என்று சோர்ந்து போகாதே. உன் வாழ்வில் கெட்ட கர்மாக்கள் இருந்தால் அதை அனுபவிக்க வேண்டும். யாரும் அதிலிருந்து தப்பிக்க முடியாது. ஆனால் நிச்சயம் அதன் பிறகு நல்ல வழி பிறக்கும். என்னை நம்பு. நான் உனக்காக இருக்கும்போது நீ கவலைப்படாதே. நான் இருக்கின்றேன். நீ ஜெயமாக வாழ்வாய். எந்த சூழ்நிலையிலும் என் மீது மாறாத நம்பிக்கை வைத்திருப்பவனை நான் ஒருபோதும் கைவிடுவதில்லை. அவனை அளவுக்கு அதிகமாகவே நான் நேசிக்கின்றேன். நீ எப்போதும் என் பார்வையில் தான் இருக்கின்றாய் என்பதை மறவாதே. அதற்காகத்தான் இன்று நான் உனக்கு காட்சி கொடுக்கப் போகின்றேன். என் அனுமதி இல்லாமல் உன் நிழலை கூட யாராலும் தொட முடியாது குழந்தை. தவறாக நினைப்பவரிடம் நீ எதை செய்தாலும் குற்றமே. அமைதியாய் ஒதுங்கிவிடு. நல்ல எண்ணங்கள் நமக்குள் இருக்கும் வரை யாருடைய கணிப்பும் நமக்கு தேவையில்லை குழந்தையே. அழைத்தால் வரப்போகின்றது என்ற அலட்சியத்தால் தான் அதிகப்படியான அன்பை கூட கண்டும் காணாமல் போகிறார்கள் பல உறவுகள். நம்பிக்கையானது சக்திகளை பெற உறுதுணையாகவும் வெற்றிக்கு தாயாகவும் இருக்கும். நம்பிக்கையுடன் இருப்பவர்களுக்கு அதிசயங்களின் பரிசு காத்திருக்கின்றது. நம்பிக்கை மூலம் இருளை கடந்து வெளிச்சத்தை நோக்கி முன்னேறி செல்வதற்கான சக்தி பிறக்கும். கோபப்படுபவர்களுக்கு பாசமும் அதிகம், ரோஷமும் அதிகம். ஆனால் வேஷம் கிடையவே கிடையாது. மன்னித்து விடுங்கள் உங்களை ஏமாற்றியவர்களை. ஆனால் மறந்தும் கூட நம்பி விடாதீர்கள் மறுபடியும் அவர்களை. போலியான உபசரிப்புகளை விட உண்மையான திமிர் அழகானது. பெருந்தன்மையாக நடிப்பதை விட இயல்பான அகம்பாவம் மேலானது. நீ நீயாக இரு குழந்தையே. பிடித்தவர்கள் நேசிக்கட்டும், பிடிக்காதவர்கள் யோசிக்கட்டும். நம் வாழ்க்கையில் காணாமல் போனவர்களை தேடலாம். ஆனால் கண்டும் காணாமல் போனவர்களை தேடவே கூடாது. வானம் என்றால் 1000 நட்சத்திரங்கள் வரும்.
வாழ்க்கை என்றால் 1000 துன்பங்கள் வரும். சூரியன் வந்தால் நட்சத்திரங்கள் மறைவது போல் தன்னம்பிக்கை இருந்தால் துன்பங்கள் அனைத்தும் மறந்து போகும். என் மீது பரிபூரண நம்பிக்கை வைத்து பிரார்த்தனை செய். உன் பிரார்த்தனையை கண்டிப்பாக நிறைவேற்றுவேன். நீ உன் வாழ்வில் நலம் வளம் பெற்று நிறைவாக வாழ்வாய். போனது போகட்டும். வாழ்க்கையை இன்று தான் புதிதாக ஆரம்பித்ததாக எண்ணி இந்த சாகியின் துணையோடு மீண்டும் களத்தில் இறங்கு. இனி உனக்கான வெற்றி நிச்சயம். என் அருகில் கண்மூடி சிறிது நேரம் அமர்ந்து கொள். உன் அனுபவத்தை வைத்தே நான் கூறும் எளிதான வழிமுறைகளை பின்பற்று. மனம் அமைதி பெறும். உண்மை இல்லாத இடத்தில் உரிமை கேட்பது தவறு. உரிமை இல்லாத இடத்தில் பாசம் வைப்பது தவறு. பாசம் இல்லாத இடத்தில் பழகுவதும் தவறு. இதை புரிந்தால் வாழ்வில் ஏமாற்றமே கிடைக்காது குழந்தையே. உன் வீட்டில் சுப நிகழ்வுகள் நடக்கும் தருணம் இது. அற்புதங்கள் நிகழ உள்ளது. உன் பிரார்த்தனையையும் பக்தியையும் கண்டு என் மனம் ஆனந்தம் கொண்டது. நீயும் உன் குடும்ப உறுப்பினர்களும் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழப் போகின்றீர்கள். இந்த சாகி நாமத்தை உச்சரித்துக் கொண்டே இரு. மற்றதை நான் பார்த்துக் கொள்கின்றேன். உன்னை விட உனது பிரச்சனைகளை பற்றி உன்னை படைத்தவனுக்கு நன்றாக தெரியும். அவன் மீது முழு நம்பிக்கை வை. அவன் உன்னை காப்பான். நீ என்னிடம் நீண்ட நாட்களாக கேட்டுக்கொண்டிருந்த ஒரு விஷயம் கூடிய விரைவில் நடக்கப் போகின்றது. அதற்கு நீ தயாராக இரு. அனைத்தையும் உனக்கு கொடுப்பதற்காக நான் வந்து கொண்டிருக்கின்றேன். கலங்காதே தங்கமே. இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன. நான் இருக்க பயம் ஏன்? கவலைக்குள்ளாதே. மகிழ்ச்சியோடு இரு. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகிய நான் என்றும் துணையாக இருப்பேன். என்றென்று முன் நினைவில் உன் சாயப்பா.